ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Achuma'S கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது வந்து இன்றைக்கி நம்ம பழமும் முட்டையும் வச்சு பண்ண போகிறோம். இது வந்து நான் இன்றைக்கி நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். நேந்திரம் பழமோ இல்லை எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் ரொம்ப கனிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதே வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5 to 10 மினிட்ஸில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபியாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த 3 பழத்தையும் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. பழத்தை வந்து சென்டரில் ஒரு வெட்டிட்டு அப்படியே வந்து சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்புக்கு மைதா மாவு சேர்த்திக்கலாம். 1/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்திக்கோங்க. 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போதும். 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கலாம். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜாஸ்தியாக கூட சேர்த்திக்கலாம். உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 2 ஏலக்காய். ஏலக்காய் வந்து உங்கள்கிட்ட சப்போஸ் பொடியாக இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்தது ஒரு முட்டை. ஃபஸ்ட்டு வந்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சேம் ரெசிபி நீங்கள் முட்டை இல்லாமலும் பண்ணலாம். முட்டை வேணான்னு நினைக்கிறவங்க, சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க முட்டை இல்லாமலும் நீங்கள் இதே ரெசிபி பண்ணலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்க போகிறோம். ரொம்ப வாட்டரி ஆகிடக்கூடாது. நான் கரெக்டான கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நேந்திரம் பழம் சேர்த்திடலாம். இப்போ நேந்திரம் பழம் வந்து கொஞ்சம் உடையாத மாதிரி அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம அப்படியே இதுலேருந்து எடுத்து, இதுக்கு வந்து பர்டிகுலராக ஷேப்பெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. இந்த எடுத்து போட்டுருங்க, போண்டா மாதிரி போட்டுருங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். அப்படியே திருப்பிடலாம். ரொம்ப வந்து ஹீட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு கருகிடும். அதனால் கொஞ்சம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு போடுங்க. பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்குது. நம்ம ரவையெல்லாம் சேர்த்துருக்கனால கிறிஸ்பியாகவும் இருக்கும். உள்ளே வந்து வாழைப்பழம்லாம் இருக்கிறதுனால நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டண்ட்டான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஈஸியாக பண்ணிடலாம். இனிமேல் வந்துட்டு எந்த பழமும் வந்துட்டு கனிஞ்சால் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஸ்நாக் பண்ணி டீ கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப எம்மியாகவும் இருக்கும். அதே டைமில் நேந்திரம் பழத்தில் பண்ணியிருக்கனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.